பொழப்புது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ மக்களே, இந்த வாரம் பிக் பாஸ்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோமா? இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க்ன்றதுனால ஒரு எமோஷ்னலாக போச்சுப்பா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டே மார்னிங் டாஸ்க்காக நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. இதில் மோஸ்ட்லி எல்லாரும் அம்மாவை தான் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதில் அல்டிமேட் என்னன்னா சவுண்ட் வந்து என் பேக்கரியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கண்ணில் தண்ணி வச்சுட்டாங்க. எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. டாஸ்க் முடிஞ்சதும் ஜாக் மூஞ்ச க்ளோஸ் அப்ல கொண்டு வந்து அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டை மட்டும் கூட்டுவாங்க, அது யாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா சொல்லுவாங்கன்ட்டு சொல்றாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. பட் இவங்க இந்த ஃபேஸை இவ்வளோ க்ளோஸ் அப்ல கொண்டு வந்து கேட்கறத பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. அடுத்தபடியா ஆடியன்ஸ் போல யாரு சமைக்கணும்னு கேட்டதுக்கு சௌந்தர்யா தான் சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அக்காக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும், சமைக்க தெரியாதுன்றது ஊரறிஞ்ச ஒரு விஷயம் தானே. யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அக்கா தான் தனியாக சமைச்சாங்க. புளி குழம்பு வைக்கலாம்னு வெங்காயம் அறியும் போது கண்ணில் இருந்து குடமாக தண்ணி வர கொஞ்சமாக மூக்கில் இருந்தும் வந்துருச்சு. அதை தொடச்சிட்டு வேலை பார்த்தாங்க. புளிக்குழம்பு சொல்லிட்டு புளி மட்டும்தான் இருக்கு, குழம்பு இல்லை. ஸோ புளியை குறைக்க அக்கா யாருக்கும் தெரியாமல் பட்டரை எடுத்து ஒரு பீஸ் போட்டுட்டாங்க. இதை மோந்து பார்த்து மீன் குழம்பு வாசம் வருதுன்ட்டு ஆளாக முந்திக்கிட்டு வந்தாங்க முத்து அண்ட் தீபக். வாயில எடுத்து வச்சதுதான் எல்லார் ஃபேஸும் அஷ்ட கோணத்துக்கு போச்சு. எல்லாரும் எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்ததா ஷாப்பிங் பட்ஜெட் டாஸ்க். ஒரு சாங்குக்கு 1000ன்னு சொல்லி 7 சாங் கண்டுபிடிச்சி 7000 ரூபாய் வாங்கிட்டாங்க. 7000 பாயிண்ட்டுக்கு கரெக்டாக கணக்கு போட்டு கிராசரிஸும் வாங்கிட்டாங்க. இப்போ கேப்டன் இல்லாததுனால இவங்களே பேசி இவங்க இந்தந்த வேலை அவங்க அந்தந்த வேலைன்ட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி பிக் பாஸ் சவுண்டு நல்லா சமைச்சாங்கவா, டெய்லி இதுக்கு மேலே இந்த வீட்டில் இது வரைக்கும் யார் சமைக்கலையோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளைக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படியே மண்டே எபிசோட் முடிஞ்சது. டியூஸ்டே எபிசோடுக்கு போனால் காலையில் பாட்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே தீபக்கோட ஒய்ஃப் வந்து இழுத்து போத்திட்டு படுத்துட்டு இருந்த ஒரு பக்கத்தில் இவங்களும் படுத்துட்டாங்க. என்னது ஏதோ வெயிட்டாக இருக்கேன்னு பார்த்தா ஒய்ஃப் பக்கத்தில் பையனும் பக்கத்தில். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் வெளியே வந்து தேம்பி 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 அழுக ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன். அப்புறம் நல்லா பேசிட்டு இருக்கப்போ உங்களுக்கு யார் மேலாம் முரண்பாடு இருக்கான்னு கேட்க பொசுக்குன்னு அருண்னு சொல்லிட்டாங்க. ஆப்பு நம்பர் 1, என் ஹஸ்பண்டோட கேரக்டரை அசாசினேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி முரண்பாடை சொன்னாங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்தவங்க ஃபுல்லாக அருணை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. அப்புறம் அருண் சாரி கேட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் லாஸ்ட்டாக தீபக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த ஃபேமிலி யாருன்னு பார்த்தா மஞ்சரி ஃபேமிலி. இதில் எனக்கு பிடிச்ச பார்ட் என்னன்னா மஞ்சரியோட பையனை பார்த்து மஞ்சரி அம்மாவை பார்த்து டெபிள் டாஸ்கில் பயந்தியான்னு கேட்க இல்லைம்மா ஏன்னு கேட்க என்ன நீ அம்மான்னு சொல்லும் போது என்ன ஒரு கண்கொள்ளா காட்சின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா இந்த ஃபேமிலிட்ட முரண்பாடு கேட்க இந்த குடும்பமும் அருணை தான் குத்தி விட்டுச்சு. என் பொண்ணு ப்ரொஜெக்ஷன்ற வேர்டே யூஸ் பண்ணலை, நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்ல அதுக்கும் சாரிமான்ட்டு சொல்லிட்டாரு. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க, நான் அப்படிப்பட்ட ஆளா? அப்புறம் மஞ்சுவோட அம்மா சவுண்டு பார்த்து என் பொண்ணை பொய்க்காரி சொன்னது இல்லாமல் ஜாக் நல்லா நடிப்பா, அன்ஷிதா பொய் சொல்ல மாட்டா, ஃபேஸை பார்த்து கண்டுபிடிக்கலான்னு சொன்னது எந்த விதத்தில் லாஜிக்னு கேட்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. அடுத்ததா விஷாலோட அவ்வா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவங்களோட லவ்வை காட்டினாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்க அப்பாவும் வந்திருந்தாரு. இந்த ஃபேமிலியை பார்த்து பிக் பாஸ் யாரு மேல முரண்பாடுன்னு கேட்க அதுக்கும் அருணை தான் சொன்னாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அதுக்கப்புறம் விஷாலோட டாடி இதுக்கு முன்னாடி ஏதேதோ தப்பு பண்ணியிருக்கேன், அப்பெல்லாம் ஒரு அப்பாவா விஷால் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே சாரி கேட்டாரு. லாஸ்டா ரயானோட ஃபேமிலி வந்தாங்க. அக்கா அம்மா அக்கா பசங்க. எனக்கு மட்டும்தான் இந்த அக்கா பேசுறத கேட்கும்போது லைட்டாக தலை வலிச்சிச்சான்னு தெரில. உங்களுக்கு யாருன்னா வலிச்சிச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா ரயான் மண்டையை கழுவி விட்டுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பேசிட்டு போன அப்புறம் ரயானுக்கு தலையும் புரியலை வாலும் புரியலைன்ட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபேமிலியில் எதனா முரண்பாடு இருக்கான்னு கேட்க முத்து அண்ட் மஞ்சரியை சொன்னாங்க.
அவங்க நாமினேட் ஃப்ரீ பாஸ்க்கு இவன் டிசர்வ் இல்லைன்னு சொன்னதுக்கு எங்களுக்கு வருத்தம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படியே டியூஸ்டே எபிசோடு முடிய வெட்னஸ்டேக்கு போனால் பவித்ரா தீபக் கிட்ட இந்த ராணுவத்தோட தாங்க முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே சவுண்டோட ஃபேமிலி தான் வந்தாங்க. வந்து கொஞ்சுவாங்கன்னு பார்த்தா கழுவி ஊத்துறாங்க. அதுலேயும் அவங்க தம்பி கழுவி ஊற்றி காயவே போட்டுட்டாரு. முரண்பாடுன்னு கேட்டால் யார் மேலேயும் முரண்பாடு இல்லை, நாங்கள் ஒன்று பெற்று வச்சுருக்கோமே, இது மேலே தான் எங்களுக்கு முரண்பாடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ராணவோட தம்பி டாக்டர் வேஷத்தில் வந்தார். கூடவே அம்மா அப்பா தங்கச்சி வந்தாங்க. ராணவ் அப்பா நீ லாயர் தானடா, ஏன்டா ஒழுங்காக பேச மாட்டேன்னு கேட்டார். சரிப்பான்ட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் பேசுகிறோம்ப்பா சரிப்பான்னு தலையாட்டிட்டு எந்த பயனும் இல்லை, நமக்கு தானே தெரியும். இந்த ஃபேமிலிகிட்ட முரண்பாடுன்னு கேட்டால் சவுண்டு தான் எங்களுக்கு முரண்பாடாக இருந்தாங்கன்ட்டு அவங்க தங்கச்சி சொல்லிட்டாங்க. அவன் வலிக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் நடிக்கிறான்னு சொன்னது லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்ததாக பவியோட ஃபேமிலி வந்தாங்க. தம்பி சித்தி பையன் இவங்கள்ட்ட முரண்பாடுன்னு கேட்க மஞ்சரியை பார்த்து ஒரு எக்கோடு நிறுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக அன்ஷியோட ஃபேமிலி வந்தாங்க. அன்ஷி தம்பி வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தார். இவங்கள்ட்ட முரண்பாடுன்னு கேட்க ஜாக் மேலே தான் சின்ன வருத்தம்னு சொல்ல சாரி கேட்டுட்டாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டீங்க, அந்த சம்மந்தியை கொஞ்சம் செஞ்சு தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் செஞ்சு வாயிலேயே ஊட்டி விட்டாங்க. அவ்வளோதான், இதோட வெட்னஸ்டே எபிசோடு முடிய தேர்ஸ்டேக்கு போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டியாக போச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜெஃப்ரி வீட்டில் இருந்து வந்தாங்க. அவங்க ஜெஃப்ரிகிட்ட பேசிட்டு முரண்பாடுன்னு கேட்க ஜாக்குக்கு குத்து வச்சுட்டாங்க. லாஸ்ட்டாக எனக்கெல்லாம் முரண்பாடுங்களாம் இல்லைம்மா, இவங்க சொன்னாங்கன்ட்டு தான் நான் உன்னை சொன்னேன் அப்படின்ட்டு பாசிட்டிவ் வைப்போடு போனாங்க. அடுத்ததாக அருண் வீட்டிலேருந்து வந்தாங்க. இவர் அப்பா அம்மாவை விட்டுட்டு ஆர்லி குயினை தேடிட்டு இருந்தார். இப்போது முரண்பாடுன்னு நார்மலாக யார் மேலேயும் முரண்லாம் இல்லை, பட் மஞ்சரி அண்ட் தீபக் மேலே முரண்பாடு இருக்குன்னு சொல்ல லாஸ்ட்டாக ஜெஃப்ரி ஹார்லி குயின் வரலையான்னு கேட்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவன் எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்ன்ட்டு க்ரீன் சிக்னலை காமிச்சிட்டாங்க. அடுத்ததாக ஜாக்கோட ஃபேமிலி அம்மா தங்கச்சி அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் இவங்கள்ட்டலாம் பேசிட்டு உங்களுக்கு யார் மேலே முரண்பாடு இருக்குன்னு கேட்க ஜெஃப்ரி மேலே தான் சொல்லி எதுவாக இருந்தாலும் மூஞ்சி மேலே பேசிட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக முத்துவோட அம்மா அப்பா வந்தாங்க. வந்த பேரண்ட்டில் என்னோட ஃபேவரெட்னா அது இந்த ஃபேமிலியை தான் சொல்லுவேன். ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக போச்சு. எல்லார்கிட்டையும் முரண்பாடு மட்டும் கேட்ட பிக் பாஸ் அம்மாவோட வெள்ளத்தையை பார்த்துட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் முத்துவை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. முரண்பாடுன்னு கேட்கும்போது எனக்கு யார் மேலேயும் இல்லை, எல்லாரும் எங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்ல அதனால தான் கேட்குறேன்ட்டு அங்கே ஒரு பாயிண்ட்டை போட்டு கேட்டுட்டாரு. ஸோ அதுக்கு முத்துவோட அப்பா அருண் சொன்னது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் நார்மல்னு சொல்லி அதையும் பாசிட்டிவாக மாற்றி விட்டுட்டாரு. அடுத்ததாக இவங்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. தேர்ஸ்டே எபிசோடு முடிஞ்சது. ஃப்ரைடேக்கு போனால் பவியோட ஃப்ரெண்ட் சமந்தா வந்தாங்க. விஷாலோட ஃப்ரெண்ட் நேஹாவும் வந்தாங்க. சமந்தா வந்து மோட்டிவேட் கொடுத்து பவி அக்காவை தேம்பி அழ வச்சுட்டாங்க. அடுத்ததாக நேகா வந்து விஷால் பண்ண தப்புலாம் சொல்லி சாரி சொல்லணும்னு சொல்ல இந்த பீஸும் நேராக சவுண்டை கூப்பிட்டு சாரி சொல்லுங்கன்ட்டு சொல்ல இந்த பீஸும் சாரி கேட்க சுமூகமாக முடிச்சு விட்டாங்க. அப்புறம் அடுத்ததாக சமந்தா அக்காவுக்கு மஞ்சரிட்ட பேச எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசுங்க, உங்களால் ஒன்றும் பவி வெளியே தெரியலை, அவங்க உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே பிக் பாஸில் இருக்காங்க, ஸோ அவங்க அதுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும்ட்டு வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக விஷ்ணு அண்ட் வெங்கட் வந்தாங்க. விஷ்ணு வந்ததும் சவுண்ட் மூஞ்சில் ஒரு வெளிச்சமே தெரிஞ்சது. விஷ்ணு சில அட்வைஸ்லாம் ஹவுஸ்மேட் கொடுத்துட்டு சவுண்ட் கிட்ட வந்து என்னை விட சூப்பராக ஆடுற அப்படின்ட்டு பாராட்டிட்டு இருந்தார். அடுத்ததாக எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரப்போசல் டைம். சவுண்டு ப்ரப்போஸ் பண்ண, விஷ்ணு ரியாக்ட் பண்ண, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது. இல்லைப்பா, ப்ரப்போசல் முடிஞ்சது, அதை தான் சொன்னேன். அடுத்ததாக ஆர்லி குயின் வர அண்ட் ஈரோடு மகேஷும் வந்தாங்க. அர்ச்சனா வந்து அருண்கிட்ட உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு இன்னொரு மூவி கிடச்சிருக்கு, நான் மதுரைக்கு போகிறேன்ட்டு பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டாங்க. அப்புறமா நல்லா பேசிட்டு மோட்டிவேஷனல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அருண் எல்லாருக்கும் இது வரைக்கும் நான் ஆர்லி குயின் சொல்லிட்டு இருந்த ஆர்லி குயினே இந்த அர்ச்சனான்ட்டு இன்ட்ரோ கொடுத்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ சர்ப்ரைஸோட ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சது. என்னப்பா கிளம்பிடுவோமா? அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா.